இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருகப் பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருகப் பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நீர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நீர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன், இதைச் செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருகப் பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் அசுத்தமானவர்களாகவும் தீட்டுப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி குற்றமுள்ளதாயிருக்கிறது. இதனால் அவர்களுடைய நம்பிக்கை குறைந்து போயிற்று. தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக கர்த்தர் தங்கள் மீது கோபமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களை ரட்சிப்பார் என்னும் நம்பிக்கையும் தங்களுடைய தேசத்தில் தங்களை மறுபடியுமாக குடியேற்றுவார் என்னும் நம்பிக்கையும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு குறைந்து போயிற்று. அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். கர்த்தரோ தம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்கள் மீது பட்சமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல் வம்சத்தார் தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை சுத்தப்படுத்தி தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனபோது விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தார்கள். அவர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த காலத்தில் அவர்களுடைய இருதயங்களில் ஆவிக்குரிய மாற்றம் உண்டாயிற்று. யூதர்கள் சிறையிருப்பில் அநேக வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்து விடுதலை பெற்று வருவதற்கு அவர்களுடைய துன்பங்களும் வேதனைகளும் அவர்களுக்கு உதவி செய்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாபிலோன் தேசத்திலே சுத்தப்படுத்துகிறார், அவர்களை குணப்படுத்துகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார்
பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாக இறங்குகிறார். அவர்களுடைய இருதயங்களில் கர்த்தர் தம்முடைய நற்கிரியைகளை நடப்பிக்கிறார். கர்த்தர் சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனம் தங்களுடைய பாவங்களுக்கு விலகி சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இதுவே பிரதான ஆசீர்வாதம். கர்த்தரே அவர்களை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் பாவத்தின் கரை இருக்கிறது. அவர்கள் தங்கள் பாவங்களினால் தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மீது சுத்தமான ஜலம் தெளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மீது தெளிக்கப்படுவதற்கு இது அடையாளமாய் இருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனச்சாட்சியின் மீது தெளிக்கப்படும் போது நம்முடைய மனச்சாட்சியில் உள்ள குற்ற உணர்வுகள் அகற்றப்பட்டு அது சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தம் நம்முடைய மனச்சாட்சியை சுத்தப்படுத்துகிறது. பாவத்தின் கரைகளையும் குற்ற உணர்வுகளையும் கிறிஸ்துவின் இரத்தம் நம்மிடத்தில் இருந்து நீக்கி போடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய முழு ஆத்மாவையும் சுத்திகரிக்கிறது. நாகமான் யோர்தான் நதியிலே 7 தரம் முங்கி எழுந்தபோது அவனுடைய குஷ்டரோகம் நீங்கிற்று. அவன் சுத்தமானான். கர்த்தர் நம்மீது சுத்தமான ஜலம் தெளிக்கும் போது நம்முடைய பாவங்களும் பாவ கரைகளும் சாபங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்தி நமக்கு நவமான இருதயத்தை கொடுக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். நம்முடைய மாம்சத்தில் இருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு நவமான இருதயத்தை கொடுக்கும்போது நம்முடைய ஜீவியத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். நம்முடைய பழைய ஜீவியத்திற்கும் புதிய ஜீவியத்திற்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்கும். நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாய் இருக்கும்போது அதற்கு உணர்வு இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையையும் அதன் தாற்பரியத்தையும் நம்முடைய இருதயம் புரிந்து கொள்ளாது. கர்த்தருடைய விருப்பமும் சித்தமும் திட்டமும் என்ன என்பதை கல்லான இருதயம் சிந்தித்து பார்க்காது. கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாம்சத்தில் இருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறார். இருதயம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கல்லான இருதயத்திற்கு பதிலாக சதையான இருதயத்தை கொடுக்கிறார். சதையான இருதயம் மென்மையானது. அது கர்த்தருடைய மனதை புரிந்து கொள்ளும், ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளும். சதையான இருதயம் மென்மையாய் இருப்பதினால் அது தேவனுடைய சித்த பூரணமாய் ஒத்துப்போகும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்லும்போது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கும்போது நம்மால் கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்க முடியாது. கர்த்தருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் முடியாது. பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறவர்கள் பாவமான காரியங்களை செய்வார்கள். நம்மிடத்தில் பாவம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தையும் நம்மால் சரியாக செய்ய முடியாது. கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள் வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்கிறார். நன்மை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி பலப்படுத்துகிறார். நமக்கு தேவையான தெய்வீக ஞானத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஊழியத்தை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையாகும். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்பதே கர்த்தருடைய உடன்படிக்கையின் சாரம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து
அங்கே மறுபடியுமாய் குடியிருப்பார்கள். இந்த தேசம் கர்த்தருடைய தேசம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் முற்பிதாக்களுக்கு கானான் தேசத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்திலே இஸ்ரவேல் வம்சத்தார் குடியிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களை தகுதிப்படுத்துகிறார். நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை ஒழுங்கும் கிரமமுமாக நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிறார். நாம் சுத்தமான பின்பு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கிய பின்பு நம்மை தாராளமாய் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருகப் பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் தேசம் இப்போது பாழாக்கப்பட்ட தேசமாய் இருக்கிறது. அந்த தேசத்தை கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் அது பாழாய் கிடைக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கிறார். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். இஸ்ரவேல் தேசத்தை கடந்து போகிற யாவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதமான கிரியைகளை தங்கள் கண்களால் பிரத்யட்சமாய் காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிருபையான ஆசீர்வாதங்களுக்கு சாட்சி சொல்லுவார்கள். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் இஸ்ரவேல் தேசத்தை கடந்து போகிறவர்கள் சாட்சியாய் சொல்லுவார்கள். தேவனுடைய ஆலயத்தில் ஜனத்திரள் கூட்டமாய் இருப்பது பார்வைக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும். ஜனத்திரள் ராஜாவுக்கு மேன்மை. கர்த்தருடைய சபையில் திரளான ஆத்துமாக்கள் கூடி வருவது நம்முடைய பார்வைக்கு இனிமையாய் இருக்கும். சபையில் ஏராளமான ஆத்துமாக்கள் கர்த்தரை ஏகோபித்து துதிப்பதை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை போற்றி புகழுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிருபையுள்ள ஆசீர்வாதத்திற்கு சாட்சி சொல்லுவார்கள். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிக்கும் போது இஸ்ரவேல் வம்சத்தாரின் இருதயமும் மனச்சாட்சியும் உணர்த்தப்படும். அவர்கள் தங்களுடைய பழைய பாவங்களை நினைத்து வேதனைப்படுவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாங்கள் பாவிகளாக இருந்தாலும் தங்களுடைய மார்க்கங்கள் பொல்லாததாக இருந்தாலும் கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பதை இஸ்ரவேல் வம்சத்தார் உணர்வார்கள். தங்கள் பாவமான வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுவார்கள். கர்த்தர் நிர்மூலமானவைகளை கட்டுகிறார் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறார் என்றும் இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை சுற்றிலுமுள்ள புற ஜாதிகளும் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் எந்த தகுதியும் எந்த நன்மையும் காணப்படவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் நற்கிரியைகளை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு ஈடாக கர்த்தர் இந்த நன்மையான ஈவுகளை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாகவே கர்த்தர் அவர்களை இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும் போது இவையெல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய சுய புத்தியினாலோ சுய பக்தியினாலோ தாங்கள் செய்கிற நற்கிரியைகளினாலோ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று இருமாப்பாய் நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் செய்த நன்மைகளை விட அவர்கள் செய்த தீமைகளே அதிகம். கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களை விசாரித்தால் அவர்களுக்கு தண்டனை மாத்திரமே கிடைக்கும்.
ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய தகுதியை பார்க்காமல் தமது கிருபையினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் இதுவரையிலும் தங்களுடைய நற்கிரியைகளை பற்றி பெருமையோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போதோ அவர்கள் தங்களுடைய பொல்லாத மார்க்கங்களையும் துர்க்கிரியைகளையும் பார்த்து தங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாண வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய துதிகள் பெருகும்போது கர்த்தருடைய கிருபையும் பெருகும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அவர்கள் தம்மிடத்தில் ஏறடிக்கிற விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். அவர்களை தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கிறார். அப்போது இஸ்ரவேலின் பரிசுத்தரே தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் சுத்திகரிப்பு. நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களை நீக்குவேன், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்குவேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போடுவேன், சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன், உங்களை என் கட்டளைகளில் நடக்க பண்ணுவேன். உங்களை என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். தெளிக்கப்படுதலில் பயன்படுத்தப்படும் பொருட்கள்: சாம்பல், இரத்தம், ஜலமும் இரத்தமும், ஜலமும் சாம்பலும், எண்ணெய், ஜலம், புழுதி. வேதாகமத்தில் தெளிக்கப்படுதலை பற்றி கூறப்பட்டிருக்கும் சம்பவங்கள்: சூளையின் சாம்பலை வானத்திற்கு நேராக இறைத்தல், பலிபீடங்களில் இரத்தத்தை தெளித்தல், ஆசாரியரின் மீது இரத்தத்தை தெளித்தல், உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் மீது இரத்தம் தெளித்தல், ஜனங்கள் மீது இரத்தம் தெளித்தல், கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக இரத்தம் தெளித்தல், பரிசுத்த ஸ்தலத்தில் இரத்தம் தெளித்தல், ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இரத்தம் தெளித்தல், இருதயங்கள், கிருபாசனத்தின் மீது இரத்தம் தெளித்தல், தீட்டான நபர்கள் மேலும் பனிமுட்டுகள் மேலும் கூடாரத்தின் மேலும் ஜலமும் சாம்பலும் தெளித்தல். தேசங்கள், இஸ்ரவேலின் மீது சுத்த ஜலம் தெளித்தல், வஸ்திரங்கள் மீது இரத்தம் தெளித்தல், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை தெளித்தல். இஸ்ரவேல் தேசத்தார் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுடைய தேசமும் எல்லா சாபங்களில் இருந்து ரட்சிக்கப்படும். அது நல்ல விளைச்சல் நிலமாக கனிதரும். இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய தேசமும் எல்லா அக்கிரமங்களில் இருந்தும் அருவருப்புகளில் இருந்தும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போது தங்களுடைய பழைய பாவங்களையும் பொல்லாத மார்க்கங்களையும் தகாத கிரியைகளையும் நினைத்து தங்களை தாங்களே அரோசிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தகாத கிரியைகளை செய்கிறார்கள், அக்கிரமமான செயல்களை செய்கிறார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை ரட்சிப்பதற்கு அவர்கள் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. ஆயினும் தம்முடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார். தம்முடைய தெய்வீக சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை ரட்சிக்கிறார். அவர்களுடைய தேசத்திலும் சாபத்தை அகற்றி அங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோருமே ரட்சிக்கப்படுவார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள். சபிக்கப்பட்ட அவர்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எருசலேம் தேவனுடைய தெரிந்தெடுப்பு. கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா தேசங்களையும் பார்த்து எருசலேமை தம்முடைய நித்திய தலைநகரமாக தெரிந்து கொண்டார். எருசலேமிலும் வாக்குத்தத்த கானான் தேசத்திலும் கர்த்தர் என்ன விசேஷத்தை கண்டார் என்று பல நூற்றாண்டுகளாக ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கானான் தேசம் பல வருஷங்களாக பாழாய் போயிற்று. இப்போது அந்த தேசம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடிற்று.
இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது. இஸ்ரவேல் தேசத்தார் மனம் திரும்பாமல் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து கலகம் பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை அழித்தார். இஸ்ரவேல் தேசத்தாரை பூமியில் உள்ள எல்லா தேசங்களின் மத்தியிலும் சிதறிப்போக பண்ணினார். பாழாய்ப்போன கானான் தேசம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படும். பயிர் வகைகள் வளரும். வனாந்திரத்தில் நீரூற்றுகள் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். வருங்காலத்தில் உண்டாகும் உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக மனம் திரும்புவார்கள். கர்த்தரையே பூரணமாக சார்ந்திருப்பார்கள். மேசியாவின் நாட்களில் எருசலேமில் நடைபெறும் கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக எல்லா தேசத்தாரும் எருசலேமிற்கு போவார்கள். புதிய பூமியிலும் இந்த சம்பவம் தொடர்ந்து நடைபெறும்.